வெயிலுக்கு முன்னாடி எடுத்து முடிச்சிடலான்னு பார்த்தா நமக்கு முன்னாடி வெயில் வந்துடுது. சூப்பரான ஒரு அரசாணிக்காய். சைஸ் நல்லா பெரிய சைஸாக வரும் போல் இருக்குங்க. பார்த்தீங்கன்னா ஒரு குட்டியாக இப்போ தான் ஒரு பிஞ்சு, இங்கே ஒரு பிஞ்சு, இப்போ தான் அப்படியே நிறைய வர ஆரம்பிச்சிருக்கு. பிரண்டையை பாருங்கள், அட்டகாசமாக வளர்ந்துட்டுருக்கு. இது அப்படியே இந்த பட்டித்தரம்பில் அப்படியே படர விட்டுட்டோம்னா தேவையான அப்போ எடுத்துக்கலாம். சிகப்பு வெண்டையில் இப்போ 2 காய் எடுக்கிற மாதிரி இருக்குது. இது பாருங்கள் எவ்வளோ பெரிய வெண்டைக்காய் முத்திருச்சுன்னு நினைக்கிறேன். இது அப்படியே இன்னும் பிஞ்சு தான். இன்னுமே இந்த செடியிலெல்லாம் பிஞ்சு வர ஆரம்பிச்சிருச்சு. பூவு பச்சை வெண்டைக்காயும் அப்படியே பிஞ்சு வர ஆரம்பிச்சிருச்சு. பாருங்க, மொட்டு பிஞ்சு எல்லாமே அப்படியே சூப்பராக வந்துருச்சு. இங்கே இருக்கிற செடி கொத்தமல்லி தழை. இது தொய்யக்கீரை. இந்த தொய்யக்கீரையை எடுத்தோம்னா ஒரு நாளைக்கு அப்படியே கடைஞ்சிடலாம். சூப்பராக வந்திருக்கு பாருங்க. ஒரே நாள் தான் இந்த பக்கம் வரல, பூ பூராமே அழகாக பிஞ்சு வந்துருச்சு. இங்கே பாருங்க எவ்வளோ அழகாக இருக்குன்னு, நிறைய பிஞ்சு வந்துருச்சு. இனி இந்த பூ எல்லாமே அப்படி இதில் இருந்தெல்லாம் பிஞ்சு வரும். இங்கே பாருங்கள் அப்படியே குட்டி குட்டியாக பிஞ்சு. அடித்த மழைக்கு கீரையெல்லாம் ஃபுல்லாக ஒன்றும் இல்லாமல் போச்சுங்க. பாருங்கள் நிறைய வரல இந்த தடவை, விதை சரியில்லைன்னு நினைக்கிறேன். அதோடு சேர்த்து கொத்தவரங்காய் எல்லாமே நல்லா வந்துட்டுருக்கு. முள்ளங்கியும் அதே மாதிரி ரொம்பவே நல்லா வந்துட்டுருக்குங்க. பாருங்கள் இந்த தலையில் பொரியல் கூட செய்யலாம், நல்லாவே இருக்கும். இங்கே பாருங்கள் எவ்வளோ அழகாக வந்துட்டுருக்குன்னு. அடித்த மழைக்கு எக் ஃப்ரூட் இந்த ட்ரீ பாருங்கள் எப்படி அப்படியே சாஞ்சிருச்சு. இதை குச்சி வச்சு நிமித்தி கட்டணும், இல்லைன்னா ஒன்றும் இல்லாமல் போயிடும். வெட்டி விட்ட ரோஸ் செடி சூப்பராக தளைஞ்சிருச்சு. அப்படியே இது எல்லாமே மொட்டு வச்சிடும். இது முள்ளு கத்திரிக்காய் பாருங்க நல்லா வந்திருக்கு. இதுலேயும் கொஞ்சம் அப்படியே தொய்யக்கீரை இருக்குது. தக்காளிக்கு எனக்கு 7ஆம் பொருத்தம் தாங்க. எப்போ வச்சாலும் அது நல்லாவே வராது. இந்த தடவை பாருங்கள் ஒரு பூ வச்சிருக்கு, ஏதாவது வருமானு தான் தெரியல. தக்காளியை பொறுத்த வரைக்கும் நான் எப்போ விதை போட்டாலும் அது முளைக்கவே முளைக்காது. ஆனால் இது பாருங்கள் தானாக முளைச்ச செடியை மட்டும்தான் நான் எடுத்துக்கிறதுங்க. பாருங்கள் இந்த வேஸ்ட்டு போடுறோம்ல, அந்த வேஸ்ட்லேருந்து முளைச்சிருக்கும். இங்கே ஒரு கன்று, இதோ இங்கே ஒரு நாற்று, நிறைய மிளகா நாற்று கூட. இதோ அங்கே மிளகாய்க்கெல்லாம் நான் நாற்றுக்கு எப்பயுமே விதை போடவே மாட்டேன். இந்த மாதிரி தானாக முளைக்கிற செடியிலேருந்து எடுத்து தனியாக நட்டு வச்சிருவேன். அப்படி தப்பி முளைச்சதில் தான் இந்த தக்காளி நாற்று ஒன்று, இந்த தக்காளி நாற்று ஒன்று, இது 2யுமே எடுத்து தனியாக நட்டு வச்சுருக்கேன். மிளகா நாற்றும் பார்த்திங்கன்னா அப்படியே இன்னும் பூவெல்லாம் வந்துருச்சு. இதெல்லாம் பார்த்திங்கன்னா இந்த பிஞ்சு வர ஆரம்பிச்சிருச்சுங்க. பாருங்க பிஞ்சு இதில் தான் வருது பிஞ்சு பூவு. கருணக்கிழங்கெல்லாம் வச்சா ஒரு வருஷமே ஆகி போயிருங்க. பாருங்கள் எவ்வளோ நல்லா வந்துட்டுருக்குங்க. இது கருணக்கிழங்கு. என்றைக்குமே நம்ம உருவாக்குறது அப்படிங்கிறத தாண்டி இயற்கையே நமக்கு நிறைய கொடுக்கும். அதிலேருந்து நம்ம நிறைய எடுத்துக்கணுங்க. பாருங்கள் இந்த பப்பாளியெல்லாம் இது தானாக முளைச்ச செடி, அது எவ்வளோ சூப்பராக வந்துட்டுருக்கு பாருங்கள். இது மட்டும் இல்லை, இன்னும் நிறைய பக்கம் எல்லாமே அதுவாக முளைச்சது நிறைய எங்கள் வீட்டில் இருக்குது. இந்த சீதா மரமெல்லாம் பார்த்திங்கன்னா அது தானாக அது அப்படியே முளைச்சது, அது அப்படியே நாங்கள் விட்டாச்சு. இது எல்லாமே நாங்கள் வரிசையாக வாங்கி வச்சது. இந்த கொய்யா மரமெல்லாம் தானாக முளைச்சி வந்தது தான். வேணான்னு நம்ம எத்தனை தடவை தான் வெட்டி விட்டாலும் அது சலிக்காமல் அது வந்துக்கிட்டே தான் இருக்குது.
இங்கே ஒன்று. அதே மாதிரி இங்கே கத்திரி ஒரே ஒரு தடவை வச்சது தான், நாங்கள் திரும்ப அது வைக்கிறதே இல்லை. ஆனாலும் அதிலிருந்து விதை விழுந்துங்க பாருங்கள். இங்கே ஒன்று, இங்கே ஒன்று. மேலே வந்து பைப் இருக்கிறதுனால தண்ணி, அந்த தண்ணி ஈரத்துக்கேன்னு எப்பயுமே முளைச்சி வந்துடும். இது பார்த்திங்கன்னா முந்திரி மரம். ரொம்ப ஆசைப்பட்டு வாங்கி வச்சதில் இதுவும் ஒன்று. ஏற்கனவே ஒரு செடி வாங்கி தென்னை மரத்துக்குள்ளே வச்சுருந்தோம். ஆனால் அது உழவு ஓட்டுறப்ப அதையும் சேர்த்து ஓட்டிட்டாங்க. அதனால தான் இந்த தடவை ஒரு கொஞ்சம் பெரிய மரமாகவே வாங்கி வச்சுட்டோங்க பாருங்கள். வாங்கி 6 மாதம் ஆகுது, இன்னும் அதை நடாமல் அப்படியே இருக்குங்க பாருங்கள். அழகாக பூ முட்டு வந்துருச்சு. கணுக்கு அழகாக அப்படியே பூ முட்டுங்க பாருங்கள். இது பார்த்திங்கன்னா ரம்பூட்டான் இப்போ நல்லா தளைஞ்சிட்ருக்கு. இதுவுமே நாங்கள் கொஞ்சம் பெரிய ஒரு கண்ணாத்தான் வாங்கி வச்சோம். இன்னும் நல்லா தளைஞ்சிட்ருக்கு. இப்போ தான் தளையுதுங்க வருங்க. என் பிள்ளைங்க 2 பேர்த்துக்குமே ரம்பூட்டான் ரொம்ப பிடிக்கும். அதனால தான் இதோ பாருங்கள் நல்லா தளைஞ்சிட்ருக்கு இந்த மரம். ஃபுல்லாக இந்த தண்டு ஃபுல்லாகவே நிறைய இதோ இந்த மாதிரி தளைஞ்சு வந்துட்டே இருக்குது. கார்டனிங் பிடிக்கும் அப்படின்னா நம்ம சேனலை சப்போர்ட் பண்ணுங்கள். நல்ல நல்ல வீடியோஸ் கண்டிப்பாக வரும்.